அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் vlogs பை ரேவ்ஸ் ஃபோட்டோகிராஃபி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து மோஸ்ட்டாக எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி. எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சிம்பிளான டீ டைம் ஸ்நாக் ரெசிபி தான். ஸோ இட்ஸ் நத்திங் பட் கோபி 65 ஆர் காலிஃப்ளவர் 65. ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் இப்போ இங்கே வந்து காலிஃப்ளவர் ஃப்ளாரட்ஸ் வந்து நல்லா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். இந்த தண்டோட வெட்டி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா அலசி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை சுடுதண்ணியில் போட்டு லைட்டாக வேக வைக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து காலிஃப்ளவர் முங்குற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இப்போ சுடு தண்ணி ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சூடாயின்னு இருக்கு தண்ணி. ஸோ இப்போ இந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த தண்ணி வந்து கொஞ்சம் நல்ல ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம காலிஃப்ளவர் போடலாம். ஸோ இப்போ இந்த தண்ணி வந்து ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ வந்து இந்த காலிஃப்ளவர் வந்து இதில் போட்டுடலாம். ஸோ இந்த சுடு தண்ணியிலேருந்து இது ஒரு 1 to 2 minutes இருந்தால் போதும். ரொம்ப நேரம் வேக வேண்டாம், லைக் ரொம்ப சாஃப்டாலாம் ஆகிட வேண்டாம். ஸோ காலிஃப்ளவர் வந்து இப்போ அந்த சுடு தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னாலுமே தெரியும் காலிஃப்ளவர் வந்து ஃப்ளாரட்ஸ் வந்து ரொம்பவும் வேகலை, அதே டைமில் கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்டரில் இருந்தால் காலிஃப்ளவர் 65 வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி பண்ணுறதுக்கு மிக்சர் ரெடி பண்ணோம். ஸோ நான் இங்கே வந்து ஒரு 1/4 கப்பு மைதா எடுத்திருக்கேன், 1/4 கப் அரிசி மாவு, 2 டேபிள்ஸ்பூன் சோள மாவு. நான் வந்து மாவு யூஸ் பண்ணுறது வந்து 2:2:1 ரேஷியோவில் யூஸ் பண்ணுறேன். அதாவது மைதா மாவும் அரிசி மாவும் ஒரே அளவு, கார்ன்ஃப்ளவர் வந்து அதில் பாதி. ஸோ நான் இங்கே வந்து ஒரு 2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். ஸோ ஸ்பைசினஸ் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3/4 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு. ஸோ ஆல்ரெடி சுடு தண்ணியில் வேறு நம்ம உப்பு போட்டிருப்போம். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சுப்போம். ஸோ இப்போ இந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம காலிஃப்ளவர் போட்டு பெரட்ட போகிறோம். ஸோ பெரட்டும் போது ஒரு வேளை ரொம்ப திக்காக இருந்ததுன்னு நினச்சோன்னா நம்ம அப்போ கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நான் 1/2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இதில். இப்போ இது கலரும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டதுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காலிஃப்ளவர் ஃப்ளாரட்ஸ் வந்து உடையாத மாதிரி பார்த்து கலரிக்கோங்க. ஸோ இந்த காலிஃப்ளவர் வந்து ஆல்ரெடி நம்ம வேக வச்ச காலிஃப்ளவர்ன்றதுனால இதுலேருந்தே கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ மோஸ்ட்டாக அதுவே வந்து நம்மளுக்கு போதுமான அளவாக இருக்கும். ஸோ இப்போ இந்த காலிஃப்ளவர் வந்து நல்ல மாவு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் படர்ற மாதிரி பெரட்டி எடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து பொரிச்சிடலாம். ஸோ இப்போ நான் இங்கே ஒரு பெரிய கடாயில் வந்து எண்ணெய் காய வச்சுருக்கேன். ஸோ ஃப்ளேம் வந்து ஃபுல் ஹையில் இருக்குது, நல்லா எண்ணெய் சூடாகணும். ஸோ இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவோம், இல்லைனா வந்து காலிஃப்ளவர் தீஞ்சிடும். அதனால் ஸோ போடுறதுக்கு முன்னாடி 4 கருவேப்பிலை வந்து கழுவி போட்டிருக்கேன், அதே இதோட சேர்த்து பொரிக்க போகிறேன். ஸோ நல்லா பேட்சாக தான் போடணும், மொத்தமாக எல்லாத்தையும் போட்டுறாதீங்க, பேட்சாக போட்டு போகிறீங்க. ஸோ இதில் நான் எந்த ஒரு ஃபுட் கலரிங்கும் ஆட் பண்ணல. ஸோ இது நேச்சுரல் கலரில் தான் நம்ம பொரிக்கிறோம். ஸோ இது வந்து எங்கள் வீட்டில் பொரிக்க காலி ஆகிடும், அந்தளவுக்கு எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி இது. ஸோ இந்த பபுள்லாம் லைட்டாக இறங்குற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அப்படின்னா நல்லா பொரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. ஸோ இப்போ எடுத்துருவோம். ஸோ இந்த பவுலில் போடும் போதே உங்களுக்கு சத்தம் கேட்கும் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. ஸோ திருப்பி நெக்ஸ்ட் பேட்ச் போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் கொஞ்சம் திருப்பி அதே பேக் டு ஹை டெம்பரேச்சர் வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம போடலாம். ஸோ காலிஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது, அதே டைமில் எண்ணெய் உரியவும் இல்லை. ஸோ சூப்பராக கிறிஸ்பியாக கோபி 65 ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே வந்து லைட்டாக வந்து சாட் மசாலா போட்டு டாஸ் பண்ணி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். அது ஆப்ஷனல் தான். ஆம்ச்சூர் பவுடர் இருக்குது அப்படிங்கிறதுனால அது வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு டேங்கி டேஸ்ட் கொடுக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் அதை போட்டிருக்கேன். ஸோ நல்லா டாஸ் பண்ணும்போது அந்த சத்தம் கேட்குதுங்களா, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ இப்போ இதை டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே இல்லை awesome, crispy. Thank you. Yep. Thank you. Thank you. One for me, one for you, one for you. Sharing is caring. You can share the brown cauliflower. Yummy.
Makes our body energy. So yummy. It's making the hair grow very big. ஸோ இன்னைக்கு ஒரு பர்ஃபெக்டான காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கோபி 65 ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். அண்டில் தென் நன்றி வணக்கம் ஃப்ரம் ரேவதி.